இதாங்க 48 வாட்ஸ் இப்படிதாங்க இருக்கும். இதோ இதுக்குள்ள தான் அந்த பின் இருக்கு சார்ஜ். அதுவும் இந்த பிளக்ல தான் அடாப்டர் மாதிரி. ஹாய் கைஸ், டுடே vlog என்ன கேட்டுனா நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். டெய்லி வந்து 150 ரூபா 200 ரூபா கொடுத்து வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கன் ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா வாட்டர் வாஷ் வந்து தரமாக பண்ணலாம். இதை வச்சு எப்படி பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்பீடாக இருக்குது, எப்படி வாட்டர் வாஷ் பண்ணுறது கண்டிப்பாக வந்து vlogல கண்டிப்பாக பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். சோப்பு தான் இல்லை. ஆமாம் கைஸ், இதான் வந்து பேட்டரி 48 வாட்ஸ். நம்ப முடியல. அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன் நம்பிக்கையே வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு ஆள் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லை. அதுதான் ப்ரோ நான் ப்ரோ போங்கடா காரி முடியல போகுது. ப்ரோ ஷாம்பு கிண்டலாம் வாங்கிட்டு வர மாட்டியா ப்ரோ? ப்ரோ ஷாம்பு போட்டு வேணும் ப்ரோ. கேட்குறேன் நீ அப்படி ப்ரோ ஷாம்பு போட்டு வாங்கிட்டு வரையா ப்ரோ? ஷாம்பு மட்டும் வாங்கணும். நந்து போனோமே காய்ஸ். இப்போ கன்று எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு தேவையான தண்ணியெலாம் எடுத்தாச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி தான் தரமாக இருக்கும். வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். ஷாம்பு முக்கியமாக வேணும். இப்போ தான் போயிட்டு ஒரு 5 ரூபாய்க்கு ஷாம்பு வாங்கிட்டு வரோம். க்ளீனிங் ப்ளஸ்ஸை போட்டிங்கன்னு வச்சுக்க வண்டி க்ளீனாக இருக்கும். பல்லன்னு இருக்கும் வண்டி. மாறிங்க அவ்வளோதான், கலக்க ஆரம்பிச்சாச்சு. மிக்சிங்கை போட்ட வேண்டியதான். ஃபஸ்ட்டு ப்ரோ ஒன்று போதுமா ப்ரோ? போட்டு ப்ரோ, இன்னும் 2-3 போட்டு ப்ரோ. குருமா கூப்பிட்றா சொல்லுவா. 2 பாய்ட் போதும் தண்ணி. குருமா கூப்பிட்ற அப்படியே. இவர் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு தான். இவர் சென்னையிலேருந்து ப்ரோ இங்கே பாரு ப்ரோ. இரு ப்ரோ. நம்ம ஃப்ரெண்டு தான், சென்னையிலேருந்து வந்திருக்காரு நம்மளை பார்க்க. நம்மளோட ஃபாலோவர்ஸ் தான் இவர். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணாதாங்க லைக் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கேட்டுக்கோங்க. பார்த்தீங்களா இல்லையா? நம்ம ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்றோம், இருங்க கால் பண்ணிக்கலாம். குருமா ஆஃபீஸியலுக்கு செல்வா. நான் கரெக்டாக நான் அவங்க வளர்த்துட்டு யாரு? குருமாவா? ஆமாண்ணா, எடுக்கிறே இல்லையாண்ணா? ஏய் வீடு ஆன்ல தான்டா இருக்கு. யா ப்ரோ உனக்குலாம் எடுத்தானே வேணும் ப்ரோ. இது வாரம் க்ளீனிங் ப்ளஸ் எப்படி இருக்குன்னு கண்ணு எடுத்தாச்சு. நாம தான் இப்போ கண்ணில். ஏண்டா அங்கே என்ன பண்ற? சேர்றா. ஆமா லோட் ஆகிட்டு இருக்கு. சேர்றா. ஐயோ சும்மா சொல்கிறேன்னு உண்மையாக போய் சொல்லிடுறேன். இங்கே அங்கே ரூம் எப்போ ப்ரோ? வெளில சொன்னால் எடுத்துருங்க. ரெண்டு கால சொல்லிட்டாங்க. அவங்க வேறு அங்கே வந்து இருக்காது. ஏன்னா பிரச்சனை போடுவாங்க. அந்த ஷார்ப்னஸ் என்ன ஒன்று இருக்குமே உள்ளதா இருந்துச்சு பாரு. அதுக்குள்ள ப்ரோ அதே இது அதோட ஷார்ப்பாக இருக்குமா? அது வந்து ஸ்ட்ரைட்டாக வரும்ல, தண்ணி ஷார்ப்பாக இருக்கும். கடைசியாக தான் அது யூஸ் பண்ணணுமே. ஆனால்
ஷாம்புக்கு தான் யூஸ் பண்ணுவீங்க அட்வைஸ் ஆட சாமி ப்ரோ இதுக்கு அட்வைஸ் அட்வொகேட்டா இது இன்னொரு கிளிப்பு அதை விட கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். நல்லா ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இன்னைக்கு பாருங்க ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. ஓகே ஓகே தண்ணி கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்துடுறேன். நாங்கெல்லாம் வேற மாதிரிங்க. இருண்ணா கட் பண்ணிக்கணும், தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு நல்லா இருக்குதா ப்ரோ இதுக்கு ப்ரோமோ பண்ணுறீங்களா? அதுக்கு இல்லை ப்ரோ, ஆல்ரெடி 3 ஷாம்பு போட்டாச்சு, இது 4ஆவது ஷாம்பு போடுறோம். நல்ல நுரை வர மாதிரி அவன் கை விட்டு கலெக்ட் சொல்லுங்க. அதான் சரி, நல்லா க்ளீன் நல்ல தண்ணியில் போட்டு நல்லா இது சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே பார்த்தா பல பலன் இருக்கணும். நம்ம தான் யூஸ் பண்ணுறோம். சொல்கிற குருமா வா நம்ம தான் வாடா இங்க. சரி அங்கேயே நான் வாட்டர் வாஷ் பண்ணுறேன். வர ராமன் வீட்டில் பண்ணிட்டு இருக்கேன். வர காய்ஸ் உண்மையிலே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் ப்ரொமோட் வந்து பண்ணல. உண்மையிலே வந்து இந்த கண்ணு நல்லா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. நம்ம டெய்லியும் இந்த மாதிரி வாட்டர் வாஷ் பண்ண 150 செலவு இருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கி வச்சிட்டோம்னா வீட்டில் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணிக்கலாம். தரமா இருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ மோசம் இருக்கு. நான் அடிக்கடி கொஞ்சம் மக்கள் பண்ணா நான் பார்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. அது உழப்பிட்டு இருக்காரு. இல்ல அது லோட் ஆகுது பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த 48 வாட்ஸ், இந்த வாட்ஸ் பேட்டரி தான் இங்க பவர். பாருங்க எவ்வளவு போசா இருக்கு. நல்ல போசா இருக்கு பாருங்க. ரொம்ப இதா இருக்கு. ப்ரோ வாங்க எடுத்துங்க. பதற விடுதுங்க. பதற விடுதுங்க வேற மாதிரி. பிரைஸ் எவ்வளோ ப்ரோ? பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரோ? சரியா தெரியல அப்படிங்கிறீங்களா? ப்ரோ பிரைஸ் 2500 தான் ப்ரோ. என்னங்க ப்ரோ? உண்மையிலே ப்ரோ கம்மிதான் ப்ரோ. வாங்க எவ்வளோ வீணாகுது, பயங்கரமாக வீணாகுது. நீட்டாக இருக்குது. நம்ம கையை விட்டா கலக்கிட்டு கஷ்டம் பண்ணிட்டு இந்த ஒரு நல்ல வாங்கிட்டோம்னா வேற மாதிரி பண்ணலாம். ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குதுங்க, ஜாலியாகவும் இருக்கு. ஓகே நிப்பாட்டு கை விட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி மாட்டிக்கலாம். முடிக்கிறேன் என்ன ஆனா கடையில கொடுத்தாங்க கூட இந்த அளவுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம வண்டி நாம தாங்க பாத்துக்கணும். சும்மா 200 ரூபாய்க்கு காசை வாங்கிட்டு சும்மா ஏதோ தானே கடமைக்கிண்டு ப்ரோ நம்ம வண்டி ப்ரோ. ஆமாம் ப்ரோ நம்ம தான் ப்ரோ யூஸ் பண்ணுறோம். நம்ம தான் ப்ரோ பார்த்து பக்குவமாக வச்சுக்கணும். சொல்லுங்க கரெக்டு தான் இல்லையா? ஹாப்பி சாப்பிட்டு ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. நான் அவ்வளோதான் ப்ரோ. சென்னைக்காரன் தான் ப்ரோ வேற மாதிரி ப்ரோ. கேமராமேன் ராமர் அபிஷேக். அப்படிங்கிறியா? லோட் ஆகிட்டு இருக்கு, தண்ணி எடுத்துட்டு இருக்கு. இதுல இருந்து அந்த இது லிப்பை மாட்டணும். இந்த லிப்பை மாட்டணுங்க. எவ்வளோ போட்டா இருக்குங்க. அந்த மூடி அங்கே ஒரு மூடி
தண்ணி ஊற்றிடுவோம். ஆமாம், தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி. இது எல்லாருமே என்ன கேட்டீங்க, இது வந்து சீட் கவுலு, வண்டி லுக்கு கேண்டி மாட்டாங்க. ஆனால் யாரும் உட்கார முடியாது, சிங்கிள் ஒரே ஆள் தான் போக முடியும். இது வேணுங்கிறப்போ ஆள் உட்காந்தானா ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது சீட் கவுல் பேர். இது ஆன்லைன்லேயும் இருக்கும். நம்ம பைக் ஸ்டிக் அந்த மாதிரி சாப்பிட போனால் கிடைக்கும். இந்த பேட்டரி சார்ஜ் இருக்க வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. சார்ஜ் ஏன்னா வந்து இது வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இது வந்து அடாப்டர் மாதிரி பின்னும் கொடுத்துருப்பாங்க, சார்ஜ் ஏற்றிக்கலாம். இப்போ இது வந்து சார்ஜ் முடிஞ்சு போச்சு. இது ஆல்ரெடி யூஸ் பண்ணுறது தான். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் யூஸ் பண்ணியாச்சு. வேற ஒரு சார்ஜ் ஏறிட்டு இருக்குங்க, அது ஃபிட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் உண்மையிலே கன்று வந்து பிரமாதமாக இருக்குங்க, வேற லெவலாக இருக்குது. காய்ஸ் இந்த டப்பா வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷாம்பு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நாம் இதுலேருந்து ஃபிட் பண்ணிக்கலாங்க. இந்த இதோ இது எடுக்கும் ஃபிட் பண்ண எப்படிங்க. காய்ஸ் இது புரியல, இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டேன். காய்ஸ் இங்கே பாருங்க, ஆல்ரெடி வந்து இங்கே சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. 2வது பேட்டரி இது சார்ஜ் ஓரளவுக்கு இருக்கு. சரி, இதை சார்ஜ் பண்ணிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதாங்க 48 வாட்ஸ் இப்படி தாங்க இருக்கும். இதோ இதுக்குள்ளே தான் அந்த பின் இருக்கு, சார்ஜ் அதோ இந்த பிளக்கில் தான், இந்த அடாப்டர் மாதிரி. பார்த்தீங்களா, சார்ஜ் இருக்குது, சார்ஜ் ஏறிடுச்சு. இந்த சாலி பண்ணுறாங்க வச்சு. என்னடா வண்டியெல்லாம் கழுவிட்டு ட்ரிப்பெல்லாம் போகிறேன். ட்ரிப்பெல்லாம் இது இல்லைங்க, ஃப்ரீ டைம் இருக்குமா வண்டி நாம தான் பக்கம் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, வண்டி ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னு வாட்டர் வாஷ் பண்ணுறோம். வண்டிக்கு தாங்க முன்னாடி லுக்கு தாங்க, நம்ம ஆரம்பிச்சாங்க டூமு தாங்க அழகாக இருக்கும். அதை தாங்க நம்ம கிளீன் நீட்டாக வச்சுக்கோங்க. முக்கியமாக பசங்களுக்கு பிடிக்குதோ இல்லைங்க, 3/4 பேர் பொண்ணுங்களுக்கு தாங்க ஆரம்பிச்சு ரொம்ப பிடிக்குது. காய்ஸ் இவர் தான் வந்து குருமா அபிஷேக். அதான் கேட்டிருந்தீங்களா குருமா அபிஷேக் யாரும் ஃப்ரெண்டானு. அவனே குருமா அபிஷேக், அவனே ஃப்ரெண்டு. அது யாரும் கேட்டிங்கன்னா ஜடேஜா, அதான் நம்ம கூகுளுங்க, அவனே ஃப்ரெண்டு தான், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். நாங்களாம் நான் சுந்தரபாண்டி நாங்களாம் 2 பேரும் ஒரே டீமாக இருக்கும். அந்த மாதிரி நாங்கள். ஹலோ வேலைக்கு போயிடா லீவுங்க. ஆனால் தண்ணிக்கு வந்து எந்த பிரச்சனை இது இல்லைங்க. நாங்கள் 8 வருமா இல்லையா, 3/4 அவரு தாங்க. அப்போ 8 வராது. ஓகே விடா சார்ஜ் முடிஞ்சு வண்டியை நம்ம துணி எடுத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சும்மா தொண்டோக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்க. போயிட்டு இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் கையில் கிளாத் எடுத்து துடைக்க போகிறோம். காய்ஸ் ஓரளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் தண்ணியை போட்டு கழுவ போகிறோம்.
இல்லைங்க காய்ஸ், நான் போயிட்டு இந்த பேட்டரி எடுத்து வந்துடுறேன். இங்கே இருக்கிறோம் தம்பியை பார்த்துட்டு ப்ரோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரோ நான் முழுசாக ஒரு 10 நிமிஷம் கூட காய்ஸ் சார்ஜே ஏறல, அதுக்குள்ளே எடுத்து வந்தேன். ஆனால் நமக்கு இருக்க அவசரம் யாருக்கு இருக்கக்கூடாது. இது நல்லா இது பட்டையாக இருக்கும், தண்ணி வந்து ஏகத்துக்கும் நல்லா ஸ்பீடாக இருக்கும். இதாங்க லாஸ்ட் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அவ்வளோ வண்டி கொஞ்ச நாள் காய விடுவோம். தண்ணி லோட் ஆகிட்டு ஆனால் சார்ஜர் முடிஞ்சு. ஏன் 200 ரூபா வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லுதாண்டா இந்த மாதிரி கன்று வாங்கி யூஸ் பண்ணுறேன்டா. வண்டி பல பலமாக ஆயிடுச்சு கைஸ், வண்டி பல பலமாக ஆயிடுச்சு கைஸ். சாயங்காலம் ஸ்கூலுக்கிட்ட ஒரு ரவுண்டு போகிறேன் கைஸ். சும்மா சொன்னாங்க ஸ்கூல்கிட்ட ஒன்று பிள்ளைங்களாம் இப்போ பழக்கலாம் எனக்கு இல்லை. சம்பந்தம் பேசுகிறேன். அங்கே ஃப்ரெண்ட்ஸுகள் ஒரு பிள்ளைய பார்த்தீங்க ரெடியாச்சா இல்லையா? கண்டிப்பாக இது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவன் சும்மா சொல்லுவான், அவன் தான் வந்து பிள்ளைங்களை பார்ப்பான். நாங்கள் எல்லாம் இங்கே பசங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம், நம்மளால அந்த பிள்ளைய வாட்ச் அவுட்னு இருக்கிறோம். கடைசியில் பார்த்தா பாப்பா குருமாவும் ஐடியா கேட்குறான்னு என்னையே சொல்லிட்டு போகிறான். எப்பட்றா டே பாப்பா ரீனா பாப்பா இதெல்லாம் அவன் போட மாட்டான், நீங்கள் நேரில் வாங்க நானே சொல்கிறேன் என்னென்ன பண்ணான்னு. நீங்கள் இல்லாதப்பா என்னென்ன கூத்து பண்ணுறான்னு எனக்கு தான் தெரியும். சரி சரி காய்ஸ் ப்ரோ அவரை காமிங்க. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டி ஜோஸ் ஃபோட்டோகிராஃபி, கல்யாணமா காது குத்தா புதுமணி புது விழாவா எல்லாத்துக்கும் அவைலபிள், கூப்பிட்டுக்கோங்க. ஆனால் கிடைக்க மாட்டாரு, ஃப்ரீயாக இருக்க மாட்டாரு. ஃப்ரீயாக இருந்தால் கிடைச்சா உங்களுக்கு தான். சும்மா வேற லெவலில் பண்ணிட்டு இருப்பாரு. தமிழ்நாடுல இந்தியா ஃபுல்லாக நம்ம ஆளு தான் ஃபோட்டோகிராஃபியில் வேற லெவல் பண்ணுவார். ஆமாம் கைஸ், நம்ம அண்ணா தான். கல்யாணம் காது குத்து கச்சேரி எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம் கைஸ். கண்டிப்பாக அவர் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அவரோட இன்ஸ்டா பேஜ் வந்து உங்களுக்கு வந்து கமெண்டில் வந்து உங்களுக்கு வந்து பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சாண்டி ஃபோட்டோகிராஃபி, சாண்டி ஜோஸ்ரா. அவர் பார்த்தீங்கன்னா தெரியும் யாருங்க, ஃபோட்டோகிராஃபர் தான் இருக்கு. பேசுனா என்னண்ணா ப்ரோ, அவர் காமி ப்ரோ என்னண்ணா உன்னை பற்றி பேசுனா போதும் அப்படிங்கிற. வண்டி சர்வீஸ் பண்ணுறியா? 150 எட்டு பண்ணுறத பண்ணிக்கிறா. வண்டி எடுத்துருக்கலாம், ஆனால் ஒரு கண்டென்ட் இன்னும் வர மாட்டேங்குது. பேட்டரி சார்ஜர் காலி. சார்ஜ் ஒன்று ஏறிட்டு இருக்குது. தொடர்ந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெயில் ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டிட்டு இதுக்கப்புறம் அவுட்புட் உங்களுக்கு காமிக்கிறேன். கழிச்சுட்டு இருக்கும் கம்பெனிக்கு அப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஓரளவுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபை தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் யூஸ் பண்ணுறது நல்லா இருந்துச்சு கண்ணு. நம்ம கடையில் எடுத்து 200 ரூபாய் 150 ரூபாய்க்கு பண்ணுறதுக்கு இது பரவாயில்ல தாங்க. இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னோடது கிடையாது, ஒரு தம்பி எடுத்து கேட்டு வாங்கி லீவு தானே சரி அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் சும்மான்னு இருக்கும் அப்படின்ட்டு அந்த கண்ணை வாங்கி யூஸ் பண்ணங்க. 3000 ரூபா பட்ஜெட்டில் நல்லா தாங்க இருக்குது, நல்லா ஃபோர்ஸாகவும் இருக்குது. இங்கே வேறு ஓரளவுக்கு நல்லா வண்டி ஃபஸ்ட்டு எப்படி ரொம்ப அழுக்காக ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. செயினில் பாருங்கள், செயினில் ஓரளவுக்கு நீட்டாக நல்லா இருக்குது ஓரளவுக்கு. சரி ஓகே, ரொம்ப ஜஸ்ட்டாக ரொம்ப அழுக்காக இருந்துச்சு குப்பையெல்லாம், ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அதனால் கண்ணு வாங்கி யூஸ் பண்ணலாம், எனக்கு என்ன வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் வெயிலில் காய்ச்சதுக்கப்புறம் வண்டியை உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன், பல பழிச்சுன்னு இருக்கும். நம்ம டுடே விளாக் வந்து நீங்கள் அவ்வளோதான். நீங்கள்லாம் கேட்குறீங்க வீடியோ போடுறதுன்னு, நமக்கு ஒரு கண்டென்ட் ஆச்சு, நமக்கு ஒரு வீடியோ ஆச்சு, அதுவும் இல்லாமல் ஒரு நம்ம வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. நம்ம விளாக் அவ்வளோதான். சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோலாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். பாய் காய்ஸ். அவுட்லுக் பாருங்கள், சூப்பராக இருக்கு வண்டி. அவ்வளோதாங்க. எல்லாரும் கேட்குறீங்க அந்த ப்ரோடிஸ்க்கெலாம் ப்ரோ எப்படி ப்ரோ போட்டு ஓட்டுறீங்கன்னு கேட்குறீங்க. ப்ரோ இது லுக்குக்கு வேண்டி தான் போட்டது. பட் ஆனால் இது இந்த ப்ரோடிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பேக்கில் போகிறது ரொம்ப டேஞ்சருங்கிறேன். ஃப்ரண்ட்டில் போகிறது டேஞ்சர் தான். பட் ஆனால் கேப் இருக்கா பார்த்து போட்டுக்கோங்க. ஆனால் ப்ரோடிஸ்க்கு வந்து ஃபுல் டிஸ்க் போடாதீங்க. இப்போ ஃபுல்லு போட்டிங்கன்னா நீங்கள் ஹைவே எல்லாம் ஓட்டும் போது பெரிய ட்ரக்கு ராலி கண்டெய்னர் எல்லாம் போகும்போது உங்களுக்கு அப்படியே தள்ளி விட்டுரும். இதுக்கு நான் ரொம்ப ஒல்லியாக தான் இருக்குது. என்னையும் அந்த அளவுக்கு தள்ளுது, ரொம்ப தள்ளுதுங்க. காற்று தூக்கி வீசிடும் போட்டுரு. அதுவும் கண்ட்ரோலாக ஓட்டுற அளவுக்கு. அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. இதெல்லாம் போடாதீங்க. நான் போட்டிருக்கேன்னா நீ ஏன்டா போட்டிருக்கேன், என்ன சும்மா லுக் வேண்டி போட்டிருக்கேன். ஒரு 1 month தான் நான் கழட்டிடுவேன். பாருங்கள் அவுட்லுக் பாருங்கள், சூப்பராக இருக்குது. டுடே vlog முடிஞ்சு நெக்ஸ்ட் vlog கண்டினியூ பண்ணுறேன். பாய்.